கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாள் 31ஆம் தேதி ஆண்டவருடைய மங்கள வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்த்து உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பது எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த மாத கடைசியில் என்ன தான் ஆண்டவர் சொல்ல போகிறாரு அப்படின்றத எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம எதையாவது ஆண்டவரிடத்தில் கேட்டால் அந்த ஜெபம் கேட்கப்படும், அந்த காரியம் நிறைவேறும். சரி, இதில் ஒரு காரியம் ரொம்ப ஹைலைட் பண்ணப்பட வேண்டியது இருக்கிறது. நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்றது ஒரு நாளும் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் உங்களுக்கு கண்ணி வைக்கிற காரியத்தை கூட நீங்கள் கேட்டுருவீங்க. உங்களுக்கு தெரியாது, நீ கேட்ட அந்த காரியத்துக்கு பின்னால் பெரிய பாம் இருக்குது, இது வெடிச்சிச்சின்னா குடும்பமே காலி ஆகிடான்னு தெரியாமல் நம்ம கேட்போம். ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்படி எதையாவது ஒன்று கேட்டு அதை கொடுத்து நீ அழிஞ்சிடக்கூடாதுன்றதற்காக ஒரு நல்ல ஆலோசனை இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்குறாரு. என்னென்னா, தேவ சித்தத்தின்படி நீ கேட்கிற காரியங்களை கர்த்தர் கேட்பார், பதில் தருவார் என்பது உனக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்கிற ஒரு காரியம். சீடர்கள் இயேசுநாதர்கிட்ட போய் ஒரு நாள் எங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் பெரிய ஜெப வீரர். காலையில் அதிகாலையில் இருட்டோடு எழும்பி ஜெபிக்க போனாருன்னு பார்க்குறோம், மாலை வேளையில் வனாந்தரமான இடத்துக்கு ஜெபிக்க போனாருன்னு பார்க்குறோம், மத்தியான நேரத்தில் ஜெபிக்க போனாருன்னு பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெப வீரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்படி ஜெபிக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவர். இன்றைக்கி நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்தலத்தை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். பேட்டர் நோஸ்டர் அப்படின்னு பேர். அப்படின்னா ஒலிவ மலையின் இடப்பட்ட பகுதியில் இந்த இடம் பேட்டர் நோஸ்டர் அப்படின்னா ஒரு ஜெபத்தினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த ஒரு குகை மாதிரி. அந்த ஒரிஜினல் குகை இன்றைக்கே இருக்குது. அந்த குகைக்குள்ளே தான் தன்னுடைய சீடர்களை வச்சுட்டு அவங்க கேட்கும்போது இவ்விதமாய் ஜெபியுங்கள்னு ஒரு மாடல் ப்ரேயர், ஒரு ப்ரேயர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு, அதான் பேட்டர் நோஸ்டர், ஒரு ப்ரேயருடைய பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி, அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை ஜெபம். இயேசுநாதர் கற்றுக் கொடுத்த ஜெபம்னால இன்றைக்கும் ஆலயங்களிலே வீடுகளிலே ஜெபிக்க வராதவங்க கூட இந்த ஜெபத்தை சொல்லி ஏதோ ஆண்டவரிடத்தில் ஜெபிச்ச ஒரு திருப்தியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, இதுதான் ஜெபம் அல்ல, இது ஜெபத்தினுடைய ஒரு மாடல். அதில் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கார்: உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படின்னா அவனுடைய ஜெபம் பேட்டர்னில் உள்ளே வருகிற நிறைய காரியங்களில் ஒன்று இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி தேவனுடைய சுத்தம் தேவனுடைய திட்டம் அவர் நினைக்கிறது பரலோகத்தில் 100% எப்படி நிறைவேறுகிறதோ அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவ திட்டம் நிறைவேறுவதாக, தேவ சுத்தம் நிறைவேறுவதாக அப்படின்றது தான் இந்த ஜெபத்தினுடைய சாராம்சம். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் உமக்கு சுத்தமாக இருந்தால் எனக்கு தாங்கன்னு கேட்குறதில்ல. நிறைய பேர் இது எனக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் ஆண்டவர், இந்த கம்பெனியில் எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சே ஆகணும், இந்த தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு கட்டாயத்தை கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கே தெரியாது அங்கு சில கண்ணி இருக்கிறது. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, அந்த பானையிலே சாவு இருக்குது அப்படின்னா அந்த பானையில் சாவு இருக்குதுன்னு தெரியாமலே இந்த பானை வேணும்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அது சில நேரத்தில் விபரீதங்களை கொண்டு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு பின்னணியில் என்ன இருக்குது, எதை கொடுத்தா நமக்கு நிலைக்கும், எது கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், வேதனை இல்லாமல் இருக்கும், அதை ஆண்டவருக்கு தான் அது தெரியும். அதனால தான் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியாக எனக்கு ஒரு வேலையை தாங்க, உம்முடைய சித்தத்தின்படியான ஒரு லைஃப் பார்ட்னரை எனக்கு தாங்க, உம்முடைய சித்தத்தின்படியான நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல பிள்ளை பாக்கியத்தை தாங்க, உம்முடைய சித்தத்தின்படியான ஒரு நல்ல இடத்துல எனக்கு ஒரு வீடை தாங்க, எனக்கு ஒரு நல்ல ஊழியம் செய்கிற ஒரு இடத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ சித்தத்தை சார்ந்து ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் இந்த வசனத்தின்படி அது கேட்கப்படுவது நிச்சயம். கண்டிப்பாக நடக்கும்.
ஸோ இன்றைக்கி பிறகு உங்கள் ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். எதை வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் ஆண்டவரே எனக்கு இது கிடச்சா நல்லா இருக்குன்னு என் பார்வைக்கு தெரியுது, ஆனால் இதனால் எனக்கு வேதனை வந்துருச்சுன்னா அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தமான நான் இதை ஆசைப்பட்டுட்டேன், இது கிடச்சா நல்லா இருக்கு ஆண்டவரே, உங்கள்கிட்ட நான் அதை சொல்கிறேன், இதனால் எனக்கு நல்லது நடக்கும் பிரயோஜனமாக இருக்கேன்னா எனக்கு தாங்க. ஏன்னா அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பார்ப்பதற்கு அழகாகவும் புசிப்பதற்கு இனிமையாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எதையாவது போய் மாட்டிக்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு, எந்த அளவுக்கு அது பாழான இடமா இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகேயா? புரிகிற மாதிரி சொல்கிறேன். எதுலேயும் ரிஸ்க் எடுத்துடாதீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறதுலேயும் சரி, தொழில் தொடங்குறதுலேயும் சரி, ஊழிய காரியங்களிலேயும் சரி, தேவை திட்டம் இருந்துச்சுன்னா அது ஃபெயிலியர் ஆகாது, அது சக்ஸஸ் தாங்க. ஏன்னா அது காட்ஸ் பிளான். காட்ஸ் பிளானில் சோதனைகள் வரும், ஆனாலும் அந்த சோதனைகள் சாதனையாய் மாறும். சில நேரங்களில் நம்மளை உருவாக்குறதற்கு அதுலேயும் சில சோதனைகளை ஆண்டவர் அனுமதிப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, நான் உங்களிடத்தில் அனுப்பினதான வெட்டுக்கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், இவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சில நேரங்களில் நம்மளை உருவாக்குறதுக்காகவே சில வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள், முசுக்கட்டை பூச்சிகள் இதெல்லாம் ஆண்டவர் அனுப்புவார். பச்சை கிளிகள் இதெல்லாம் அனுப்புவார். ஆனால் ரைட் டைம் வரும்போது நீ உருவாக்கப்பட்டு விட்டா என்று தெரிஞ்சவொன்னே ஆண்டவர் அதெல்லாம் வாபஸ் வாங்கிடுவார். பண்ணிவிட்டு அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு தருவார். புரிஞ்சது தானே உங்களுக்கு? ஸோ அதனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணுற விஷயத்தில் கண்டிப்பாக தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னராக வரணும் அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜாபு செலக்ட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லைன்னாச்சுன்னா ஒரு தொழில் தொடங்குறதுனாலும் சரி, எதுனாலும் தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வருக போகிற மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு நாளைக்கு தொடங்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நன்றி சொல்லி இந்த மாதத்தை நம்ம தேவ சமூகத்தில் முடிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் நன்றி. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாளுக்காய் நன்றி. மடமடன்னு நாட்கள் உருண்டோடி விட்டது. இந்த கடைசி நாளில் நீங்கள் நல்ல காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்க. எதை கேட்டாலும் தேவ சுத்தத்தின்படி கேட்டால் அது கண்டிப்பாக நடக்கின்ற தைரியம், விசுவாசம் எங்களுக்குள்ளால இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. தேவ சுத்தத்துக்கு புறம்பாக என் பிள்ளைகள் எடுத்த முயற்சிகளின் நிமித்தம் பட்ட நிந்தைகள், அவமானங்கள் போதும், தோல்விகள் போதும். இன்னைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் காட்ஸ் பிளான் படி தான் எதுனாலும் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியான தீர்மானத்திற்கு நேராக வரட்டும். எந்த ஜெபம் செய்தாலும் ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் இந்த காரியமுடைய கரத்தால் எனக்கு வாய்க்கட்டும்னு சொல்லி தேவ சுத்தத்தை சொல்லி அறிந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் நிமித்தம் இந்த பூமியிலே என் பிள்ளைகள் நிலைத்து நின்று கனி கொடுக்கட்டும். உமக்கு சுத்தமானவைகளை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகள் அனுபவிக்கிற போராட்டங்கள், கடன்கள், நிந்தைகள், வியாதிகள் எல்லாவற்றுக்கும் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் ஒரு விடிவு காலத்தை கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும், இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்களை உம்முடைய பாதப்படியிலே காணிக்கையாய் சமர்ப்பித்து புதிய மாதத்திற்காக நாங்கள் எதிர்நோக்கி நிற்கிறோம் ஆண்டவரே. நாளை தினத்திலும் நல்ல ஒரு மங்கள வார்த்தையோடு புதிய மாதத்தை நாங்கள் தொடங்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.